கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து முகநூலிலே இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த சனிக்கிழமை காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்லவரும் பரிசுத்தரும் கிருபை நிறைந்தவருமாக்கிய எங்கள் நல்ல கடவுளே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரத்தை கிருபையாக தந்து இந்த வாரத்தின் கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் காலை இடலுக்கும் கண்ணை கண்ணீருக்கும் ஆத்மாவை மரணத்துக்கும் தப்புவித்தீங்க சாமி. இந்த வாரத்தின் கடைசி நாளாகிய இந்த சனிக்கிழமை காலையில் தகப்பனே மிகுந்த பாரத்தோடு, வாஞ்சையோடு, எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய பாதப்படி இடையில அமர்ந்து உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கவா, எங்களையே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கவா, உம்முடைய வார்த்தைகளின்படி இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளவா ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறார். தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரியமா இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 29வது பாடலை கர்த்தருடைய நாம மகிமைக்காக பாடுவோம். அதிலே முதல் 6 சரணங்கள் மட்டும் பாடுவோம். 29வது பாடல் 6 சரணங்கள். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீரா, துதி செய்ய மனமே எழுந்தீரா. வறண்டு தண்ணீரற்ற மனம் இந்த புவி தனில், வறண்டு தண்ணீரற்ற புவிதனில் திரண்ட தயை தேவை நாடுவே, திரண்ட தயை தேவை நாடுவே. கடவுளின் வல்லமை கனமகிமை காணும், கடவுளின் கனமகிமை காணும் இடமதில் செல்வது என் நேஸ்டம், இடமதில் செல்வது என் நேஸ்டம். ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை, ஜீவனை பார்க்கிலும் ஆவலாய் நாடி நான் போற்றுவேன், ஆவலாய் நாடி நான் போற்றுவேன். ஆயுள் பரியந்தம் ஆண்டவர் நாமத்தை, ஆயுள் பரியந்தம் நாமத்தை நேயமாய் பாடி நான் உயர்த்துவேன், நேயமாய் பாடி நான் உயர்த்துவேன். அறுசுவை ஊனிலும் அவர் அருள் கிருபையின், ஊனிலும் அவர் அருள் கிருபையின் இருதயத்தை நன்கு நிரப்புமே, இருதயத்தை நன்கு நிரப்புமே. 98வது சங்கீதத்தை
நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 98. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயமானவைகளை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் அவருக்கு வெற்றி அளித்தன. கர்த்தர் தமது வெற்றியை பிரஸ்தாபப்படுத்தி தமது நீதியை புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் குடும்பத்துக்கு தாம் பாராட்டின கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது கடவுள் அடைந்த வெற்றியை கண்டன. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து கர்த்தரை பாடுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள், புகழ்ந்து பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை புகழ்ந்து பாடுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை பாடுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சன்னிதானத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் கர்த்தருக்கு முன்பாக முழங்குவதாக. ஆறுகள் கைகொட்டி மலைகள் ஏகமாய் கம்பீரித்து பாடுவதாக. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூச்சக்கரத்தை நீதியாகவும் ஜனங்களை நேர்மையாகவும் அவர் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்பான். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை நாம் வாசிக்கலாம். இன்றைக்காக வாசிப்பதற்கு தரப்பட்டிருக்கிற முதலாவது திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 1 கொரிந்தியர் அதிகாரம் 9 வசனங்கள் 16 முதல் 22 வரை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16 முதல் 22 முடிய. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ! நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகமில்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாக இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்பதே. இன்றைக்கான முதல் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இந்த நாளுக்காக தரப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூலில் இருக்கிறது. மார்க்கு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வரை உள்ள வசனங்கள். அதை எழுந்து நின்று வாசிக்க கேட்போம். பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வரை.
மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஓமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா திரியேக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து ஒந்தே பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்பான். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த சனிக்கிழமை காலையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுளே. ஆமென். இந்த நாளின் காலை சிந்தனைக்கென்று ஆவியானவர் நமக்கு தருகிற இறை வார்த்தை நாம் வாசித்த முதல் திருமுறை பகுதியிலே இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்பது. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 2021ஆம் ஆண்டின் ஆரம்ப நாட்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆரம்ப நாட்கள் இந்த புது வருஷத்துக்கென்று சில முக்கியமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. ஒரு சில தீர்மானங்களை ஏற்கனவே நாம் எடுத்து விட்டோம். இன்றைக்கு இந்த வாரத்தின் கடைசி நாளில் ஆத்தும ஆதாய பணியை ஏற்ற அளவில் நான் செய்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படி ஆவியானவர் நம்மை தூண்டுகிறார். இந்த புதிய வருஷத்தில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக நான் என்னை எந்த அளவிலாவது சுருக்கிக் கொள்வேன். பவுலப்போஸ்தலன் அப்படித்தான் சொல்கிறார். நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். என் சகோதரன் என் சகோதரி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக
அறியாத ஒருவர் இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து கொள்வதற்காக நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், நான் என்னை குறைத்து கொள்கிறேன், நான் அவர்களுடைய நிலையிலே கீழே இறங்கி வந்து அவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல ஆயத்தமாயிருக்கிறேன். அழகாய் சொல்கிறார் பாருங்கள். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாயிலும் ஒரு சிலரை ரட்சிக்கும்படியாக நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். என்னுடைய பாரமெல்லாம் நோக்கமெல்லாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும், அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு பரலோகம் செல்லணும். ஒரு ஆத்துமாவது கெட்டு போகக்கூடாது. ஒரு ஆத்துமாவது நற்செய்தியை அறிவதற்கு நான் இடையூறாய் இருக்கக்கூடாது, தடங்களாய் இருக்கக்கூடாது என்கிற ஒரு பாரம், ஒரு கவனம், ஒரு கரிசனை, ஒரு ஜாக்கிரதை என்னிலே இருக்க வேண்டும். மூடி பிரசங்கியா அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல ஒரு ஓவியத்தை பற்றி அதிகமாய் பேசி வந்தார். என்ன ஓவியம் என்றால் அது ஒரு பிரபலமான ஓவியன் வரைந்த ஓவியம்தான். ஒரு கடற்கரை பகுதி, பயங்கரமான சுழல் காற்று சுற்றி சுற்றி அடிக்கிறது. ஒரு மனிதன் அந்த சுழல் காற்றில சிக்கி கடலுக்கு இழுக்கப்படுவதா கரையில போவதா என்று தடுமாறுகிறான். அப்போது அவனுடைய கைகளிலே ஒரு சிலுவை கிடைத்திருக்கிறது. அவன் அந்த சிலுவையை தன்னுடைய 2 கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டு நிற்கிறது போன்ற ஒரு காட்சி. உலகத்தில் பாவத்துக்கு நேராக இழுக்கப்பட்டு போகிற சூழ்நிலையில அழிவுக்கு ஏதுவாக நம்மை இழுத்து கொண்டு போகிற உலக மக்கள் மத்தியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி பிடித்து கொண்டு ரட்சிப்பின் வாழ்க்கை வாழ்வது, ரட்சிக்கப்பட்ட நிலையிலே ஒருவன் தன்னை காத்து கொள்வது அதுக்கு அர்த்தமாக இருந்தது. அதை மோடி பிரசங்கியார் பல வருஷங்கள் அதை பற்றி பேசி வந்தார். அதற்கு பிறகு ஒரு ஓவியம் வந்தது. அந்த ஓவியத்தையும் முந்தின ஓவியத்தை வரைந்த அதே ஓவியம் தான் வரைந்திருந்தார். அந்த ஓவியம் எப்படி இருந்தது என்றால், புயல் வீசும் கடல், பயங்கரமான சூறாவளி. ஒரு மனிதன் சூறாவளியிலே சிக்கி கொண்டான். அவனுடைய வலது கையில சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை இறுக்கமாக பற்றி பிடித்திருக்கிறான். இடது கையில அலையினால இழுத்து போகிற ஒரு மனிதனை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறான். ஒரு கையில தான் விழுந்து விடக்கூடாதபடிக்கு, அழிந்து போகக்கூடாதபடிக்கு சிலுவையை பிடித்துக் கொண்டிருக்கிறான். இன்னொரு கையில கடல் அலையினால இழுத்து போய் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை இவன் காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அதுதான் மோடி பிரசங்கியாருடைய பின்னாள் பிரசங்கமாயிருந்தது. மீட்கப்பட்டவர்கள் அழிந்து போகிறவர்களை காப்பாற்றுகிறவர்களாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், நித்திய அழிவினின்று காக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக மற்றவர்களை காப்பாற்றுகிறவர்களாக எழும்ப வேண்டும் என்பது அவருடைய பின்னாளின் முழக்கமாக இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, இந்த காலையில, இந்த புத்தாண்டுல நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தீர்மானம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் வழியாக நான் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதானம், விடுதலை, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவனின் உறுதி, இதை ஒருவரிடத்திலாவது பகிர்ந்து கொள்ளுவதற்கு முன்வரணும்.
ஒருவரிடத்திலாவது நான் பெற்றிருக்கிற இந்த சந்தோஷத்தை, அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் முன்வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். 2 சிறுவர்கள் விடுமுறை நாட்களானால் தவறாம கிரவுண்டுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்களாம். அப்ப ஞாயிற்றுக்கிழமையானால் ஒரு சிறுவன் சொல்லுவானாம், இன்றைக்கு என்னால வர முடியாது, நான் கோயில் ஆலயத்துக்கு போகணும், சண்டே ஸ்கூலுக்கு போகணும் அப்படி சொல்லுவானா. அப்ப அடுத்த சிறுவன் விடுமுறை நாட்கள் வந்தால் தவறாமல் இவனை கிரவுண்டுக்கு கிரிக்கெட்டுக்கு கூப்பிடுவான். அவனை பார்த்து சொன்னான், நாம் எப்பா ஒவ்வொரு விடுமுறை நாள் வந்தாலும் நான் உன்னை கிரிக்கெட்டுக்கு வா என்று கூப்பிடுகிறேன், நீ ஒரு நாளாவது என்ன எங்களுடைய ஆலயத்துக்கு வா என்று கூப்பிட்டு இருக்கிறாயா? நீ ஆலயத்துக்கு போகணும் அப்படி சொல்லுகிறாயே தவிர ஒரு நாளாவது என்னிடத்துல எங்களுடைய ஆலயத்திலே வந்து பார், எங்கள் ஆண்டவர் இயேசு உனக்கு கொடுக்கிற பாவ மன்னிப்பை மீட்பை பற்றி சொல்லி இருக்கிறாயா என்று அந்த பையனுடைய பேச்சில் இவன் புரிந்து கொண்ட போது வெட்கப்பட்டான். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துக்கு எடுத்த மனிதர்களிடத்துல எவ்வளவோ விசேஷங்களை பகிர்ந்து கொள்கிறோம். நம்முடைய சுக செய்திகளை பகிர்ந்து கொள்கிறோம், நம்முடைய குடும்பத்தின் நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்கிறோம், நம்முடைய வேலை சம்பந்தமான காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம். நாம வாங்கி இருக்கிற ஒரு புதிய கார் அல்லது புதிய இருசக்கர வாகனம், நாம கட்டி இருக்கிற ஒரு சிறிய வீடு அல்லது வாங்கி இருக்கிற ஒரு புதிய தோட்டம், இதெல்லாவற்றை பற்றியும் நம்முடைய நண்பர்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்வதற்கு தயங்குவதில்லை. வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் நடந்தா கூட நமக்கு நெருக்கமான நண்பர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நான் பெற்ற சந்தோஷத்தை என் நண்பனிடத்துல, தோழியிடத்துல, எனக்கு நெருக்கமான இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஏன் இன்னும் தயக்கப்படுகிறேன்? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். அதைத்தான் இந்த காலையிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். என்னுடைய நோக்கம் எல்லாம் என்னுடைய வார்த்தையில, செயலில, நடக்கையில என்னை மீட்ட இயேசுவை என் சகோதரன் சகோதரி அறிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தியை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவதில் சந்தோஷப்படுகிறேன். அவர் சொல்லுகிற நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறதற்கு நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல் இருக்கிறேன். ஆனாலும் நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாயிருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். பலவீனன் என்று சொன்னால் இதுக்கு முதல் உள்ள பகுதியில் சொல்லுகிறாரு, அந்த காலங்களிலே இறைச்சி கடையிலே விற்கிற இறைச்சியை விற்கிறவங்களுக்கு முன்னால படைத்து விட்டுத்தான் கொண்டு வந்து கடையில கட்டி விற்பாங்க. அதனால சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த இறைச்சியை நாம சாப்பிட்டா தீட்டுப்பட்டு விடுவான் என்று சொல்லி நிறைய பேர் இறைச்சி சாப்பிடுவதில்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, அவர்கள் இடறி போகாதபடி அப்படிப்பட்ட பலவீனமான விசுவாசிகள் ரட்சிக்கப்படும்படிக்கு நான் இறைச்சியே சாப்பிடாம மரக்கறியே சாப்பிடுவதென்று தீர்மானித்திருக்கிறேன். அந்த இறைச்சியை சாப்பிடுவது என்னுடைய மனசாட்சிக்கு குற்றமா தெரியாது. ஆனா அந்த விசுவாசியும் நற்செய்தியினால தொடப்பட வேண்டும் என்பதற்காக, விசுவாசத்திலே வளர வேண்டும் என்பதற்காக, இயேசு கிறிஸ்துவிலே நிலை நிற்க வேண்டும் என்பதற்காக நான் இறைச்சியே சாப்பிடாம விட்டுவிட்டேன். காரணம், எல்லோரும் நற்செய்தியை அறிவதற்காக நான் எல்லாருக்கும் எல்லாமானேன்.
என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு காலையில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்கிறதா? எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமே, எத்தனையோ தலைமுறைகளாய் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோமே. நாம் சொல்லுவான், நான் 4ஆம் தர கிறிஸ்தவன், நான் 3ஆம் தலைமுறை கிறிஸ்தவன், நான் 7ஆம் தலைமுறை கிறிஸ்தவன், எங்க தாத்தா எல்லாம் கிறிஸ்தவர்கள். ஆனா வாழ்க்கையில ஒருவருக்காவது கிறிஸ்து உங்களுக்கு செய்ததை, உங்களுக்கு தந்த மீட்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்வந்திருக்கிறீர்களா? இல்லை அப்படிப்பட்ட நற்செய்தியை சொல்லுவதற்கு உங்களுக்கு தயக்கம் என்ன, சந்தேகம் என்ன, குழப்பம் என்ன? நமக்கு அதுல இன்னும் ஒரு தெளிவு வரவில்லையா? இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கையின் லட்சியம், அவர்தான் என்னை இந்த ஒரு சந்தோஷமான சமாதானமான நிலைமைக்கு கொண்டு வந்தார் என்பதில் இன்னும் எனக்கு சந்தேகம் இருக்குதா? சந்தேகம் இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய மீட்பை எனக்கு தந்த இயேசுவே, அவரை பற்றி என் சகோதரனிடத்தில் சொல்லுவதற்கு எனக்கு என்ன குழப்பம்? உலக பிரசித்தி பெற்ற ஒரு வங்கியின் தலைவராக இருந்தவர் கெய்ன்ஸ். அவர் உலக வங்கியினுடைய தலைவராக இருந்தவர். உலக பிரகாரமாக பேரும் புகழும் அதிகாரமும் செல்வாக்கும் எல்லாம் படைத்தவர். நல்ல கிறிஸ்தவர், பாரம்பரியமாகவே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் நற்செய்தியை சொல்லுவதிலே அவருக்கு ஒரு குழப்பம். இவ்வளவு பெரிய போஸ்டில் இருந்துகிட்டு நாம இயேசு கிறிஸ்துவ விசுவாசின்னு சக ஊழியரிடத்தில் சொல்லுவதே நம்முடைய சுய கௌரவத்துக்கு தகுந்ததல்ல. வேற ஏதாவது குழப்பமான கேள்வியை கேட்டால் பதில் சொல்ல முடியாது. அப்படி குழம்பிக் கொண்டே போவாரு. ஒரு நாள் ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு போனாரு. அங்க நற்செய்தி பிரசங்கித்த பிரசங்கியார் என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்து அவருடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால, சரீரத்தினால உன்னை விலைக்கு வாங்கினாரு. உனக்காக அவர் கல்வாரி சிலுவையில மரித்தார். அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நீ ஒருவருக்காவது உன்னுடைய மீட்பின் அனுபவத்தை பகிர்ந்து சொல்லி இருக்கிறாயா? நீ பெற்ற ரட்சிப்பின் மேன்மையை ஒருவருக்காவது நீ சொல்லி இருக்கிறாயா என்று ஒரு கேள்வியை கேட்டு முடித்தார். இவர் வீட்டுக்கு வந்தா இவருக்கு தூக்கம் வராது. அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி முழங்கால் படியிட்டு ஜெபித்தாராம். ஆண்டவரே, இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வது? நான் ஒரு பெரிய வங்கியின் சேர்மனாக இருக்கிறேன். நான் போய் மற்றவர்களிடத்துல இயேசுவை விசுவாசி, இயேசுவை நல்லவர், இயேசு உன்னை ரட்சிக்கிறார் என்று சொன்னா என்னை கேவலமா நினைக்க மாட்டாங்களா? என்னை தப்பா சொல்ல மாட்டாங்களா என்று சொல்லி குழம்புகிறார். ஆனா ஆவியானவர் அவருக்குள்ள ஒரு பலத்தை கொடுத்தாரு. காலையில நிறைய வங்கிகள் இணைந்த, வங்கியினுடைய நிறுவனர்கள் தலைவர்கள் இணைந்த ஒரு கூட்டம், பெரிய ஒரு கூட்டம். அங்கே நிறைய வங்கிகளினுடைய தலைவர்கள் வந்தார்கள். சேர்மன், போர்டு சேர்மன் என்று சொல்வார்களே, போர்டு சேர்மன், போர்டு டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். இவரும் போய் உட்கார்ந்து இருக்கிறார். இவருக்கு சேருக்கு பக்கத்துல இவருக்கு நீண்ட காலமாக பழகின இன்னொரு வங்கியினுடைய தலைவரும் வந்திருக்கிறார். அவர் சீன தேசத்தை சார்ந்தவர். இவருக்கு ரொம்ப வருஷம் அவருக்கு பழக்கம் இருக்கு. ஆனா ஒரு நான் கூட நற்செய்தியை சொல்லல, அவர் கிறிஸ்தவர் அல்ல. அன்றைக்கு அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இவர் நண்பரிடத்துல பேச்சு கொடுத்தார். தான் ரட்சிக்கப்பட்ட விதத்தை பற்றி அவரோடு பேசினார். இயேசு கிறிஸ்துவினால தான் பெற்ற மீட்பு, தான் பெற்ற விடுதலை, தான் பெற்ற சந்தோஷம், தான் பெற்றிருக்கிற சமாதானம், இவற்றை பற்றி சொல்ல ஆரம்பித்தா. அப்ப அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்க, இத்தனை வருஷமா
நீ இதை ஏன் என்னோடு பேசவில்லை என்பதற்காக நான் வெட்கப்படுகிறேன். என்னுடைய கேள்வியெல்லாம் நீ இன்னைக்கு சொன்னதல்ல, இத்தனை வருஷம் என் கூட நீ பழகி இருக்கிறாயே, இதை ஏன் சொல்லவில்லை? அன்றைக்கு அந்த நண்பர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். கெய்ன்ஸ் ஒரு பிரபலமான வங்கியின் தலைவராக இருந்து 267 பேரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தார். அதுல முதல் ஆத்துமா அந்த நண்பர் தான். என் நண்பர்களே, ஒருவேளை உங்களுக்கு கலக்கமா இருக்கலாம். நான் ஒரு ஊழியக்காரனா இல்லாம, போதகனா இல்லாம நற்செய்தியை எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு தயக்கம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது, உண்மைதான். ஆனா நற்செய்தியை சொல்லுவது நம்மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுது. இந்த வருஷத்துல ஒருவருக்காவது நற்செய்தியை பகிர்ந்து கொடுக்க தீர்மானிப்பா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக்கி தருவா. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 619வது பாடலிலே 2 சரணங்களை மட்டும் பாடுவோம். 619 சிலுவை சுமந்த உருவம். நல்ல தகப்பனே, இந்த புத்தாண்டின் 9வது நாளில காலை வேளையில நீ தந்த சுவிசேஷ பாரத்துக்காய் ஸ்தோத்திரம்.
பவுலப்போஸ்தலனுடைய ஆத்துமாவில் இருந்த இந்த பாரமானது, வாஞ்சையானது அநேகருக்கு நற்செய்தி சொல்ல காரணமாக இருந்தது என்பதை இந்த நாளில் நாங்கள் விளங்கி கொண்டோம். இந்த வருஷத்தில் ஆண்டவரே, ஒரு ஆத்துமாவுக்காவது இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றிருக்கிற மீட்பின் அனுபவத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை ஒருவரோடாத பகிர்ந்து கொள்ளுவதற்கு ஒரு நல்ல தீர்மானம் செய்ய எங்களை வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த காலையில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை செய்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளே இந்த வருஷத்தில் நீர் காத்துக்கொள்ளும் ஐயா. உம்முடைய ஆவியினால தாங்கி நடத்தும் தகப்பன. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை. ஆகையினால ஆத்தும ஆதாய பணி விலையேற பெற்ற பணி என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய உணர்வை எங்களுக்கு தார். இந்த நாளை ஆசீர்வதியும் ஐயா. இந்த நாளில் பல்வேறு கடமைகளை செய்ய இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். உழைப்புக்கு தக்க பலன்களை தார். கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிற தடுப்பூசிகள், அதை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அரசுகள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை வாய்க்கு பிணித்தார். விரைவிலே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களா ஆண்டவரே, இந்த தொற்றிலிருந்து விடுதலை பெறவா, இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் அகற்றப்படவும் கர்த்ததாமே கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிற, இப்போதும் இதனுடைய தாக்கத்தினால பாதிக்கப்பட்டு வருகிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த காலங்களிலே பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல அத்தியாவசிய பணிகளை செய்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளலாம். இன்று பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாட்களை கொண்டாடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய மேலான கிருபைகளை, நன்மைகளை அதிகமாக இந்த வருஷத்திலும் நீ தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். குடும்பத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் இந்த நாளிலும் ஆண்டவரே, தங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு விசேஷித்த நன்மைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறார். நல்ல தகப்பனே, வயது முதிர்ந்த பெற்றோர்களை கண்ணோக்கம், நீண்ட நாட்களாய் பலவீனங்களினால் அவதிப்படுகிறவர்களை ஆண்டவர் தாமே பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறார். சின்ன பிள்ளைகள், கற்ப ஸ்திரீகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். எங்கள் தேசத்தையும், தேசத்தின் தலைவர்களையும், தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஆண்டவருடைய பாதுகாப்பில் வைத்து நடத்தும் ஐயா. வேலைக்காக, படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்று தங்கியிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே பாதுகாப்போடு தங்கி தங்கள் கடமைகளை செய்ய தேவன் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறான். இன்றைக்கு நம்முடைய பாதுகாப்பில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறான். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே, ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வான். அன்புக்குரியவர்களே, இந்த காலையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நாளை காலையில் 7 மணிக்கும் 8:30 மணிக்கும் 2 ஆராதனைகள்
நடைபெறும். ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதியுங்கள். முகநூல் வழியாக இந்த ஆராதனையிலே பின்பற்றுகிறவர்கள் அதிலே பின்பற்றுமாறு உங்களை அழைக்கிற. தேங்க்யூ.